மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் நீரோடி மீனவர் கிராமம் முதல் திருவள்ளூர் மாவட்டம் கூனங்குப்பம் மீனவர் கிராமம் வரை உள்ள 592 கடற்சார்ந்த மீனவர் கிராம மக்களின் பிரதிநிதியாக மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மானிய கோரிக்கையில் என்னை பேச வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உலகில் வாழும் அனைத்து இனங்களும் இயற்கையை ஒட்டி வாழும் இனமாகும். ஆனால் இயற்கையை எதிர்த்து வாழும் ஒரே இனம் மீனவ இனம். அந்த மீனவர் இனம் நலன் காக்க திராவிட மாடல் ஆட்சி பல்வேறு நல்ல திட்டங்களை செய்து வருகின்றது. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, 2009ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவத்தை நான் இந்த பேரவையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். 2009ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 13 விசைப்படகுகளில் அதில் இருந்த 84 மீனவர்களையும் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட என்று அறிவிக்கப்பட்டது. அந்த தகவலை அன்றைய மீன்வளத்துறை அமைச்சராக இருந்த என்னை ஆளாக்கிய அண்ணன், நினைவில் வாழும் அண்ணன் KPP சாமி அவர்கள் ஐயா ஆற்காட்டாளர் மூலம் ஐயா கலைஞர் அவர்களை இரவு 11 மணிக்கு மேல் நேரில் சந்தித்து கைது செய்த தகவலை தெரிவித்தனர். அன்றைய மத்தியில் இருந்த மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த SM கிருஷ்ணா அவர்கள் தொடர்பு கொண்டு ஐயா கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். கோபாலபுரம் இல்லத்தில் இருந்து அண்ணன் KPP சாமி அவர்கள் திருவொற்றியூர் வருவதற்குள் மீனவர்களை விடுவித்த செய்தி வந்தது. ஒரே இரவில் 84 மீனவர்களையும் 13 விசைப்படகுகளையும் விடுவிக்க வைத்து மீனவர்களின் பாதுகாவலர் வாழ்ந்து வந்த ஐயா கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு மீனவர்கள் தன் நாட்டு மீனவர்கள்தான் என உதவிய அன்றைய மத்திய காங்கிரஸ் அரசு. ஆனால் இன்றைய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து வருகிறது.